இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை 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 பூமி 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 அப்பா எதுக்கு வந்த? மறுபடியும் என்ன அவமானப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தி தலகுனிவை ஏற்படுத்த நீ வந்திருக்கியா? அப்பா வாய மூடு. என்ன அப்படி கூப்பிடாத. என் பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா. அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் எந்த தப்பும் செய்யல. நீ செஞ்ச விஷயம் தப்பு இல்ல, ஏமாத்துன்னு சொல்லுவாங்க. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நாசமாக்கிட்ட. என் மரியாதைய காத்துல பறக்க விட்டுட்ட. இப்போ இந்த ஊர்லயும் வந்து சோபா சந்திராங்கிற நல்ல பேருக்கு இருக்கிற மரியாதைய நாசம் பண்ண முயற்சி பண்ணாத. அப்படி இல்லப்பா, அம்மா இடத்துல இந்த நடனம் ஆட வேண்டிய உரிமை எனக்கு தானப்பா இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல. நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என் மகளா, உன் அம்மாவுக்கு வாரிசா அந்த நடனத்தை ஆடுறதுக்கு நட்சத்திரா இருக்கா. அவளே அதை பண்ணுவா. அவளுக்கு நடனம் எல்லாம் வராதுப்பா. அவ நடனம் ஆடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மரியாதையா நீங்க இருந்து போயிடு. போக மாட்டேன்பா. நான் தான் இந்த நடனத்தை ஆட போறேன். அம்மாவோட வாரிசா, உங்க ரத்தத்துல பிறந்த உங்களோட மகளா, அது என்னோட உரிமை. உரிமைய பத்தி, அதிகாரத்தை பத்தி, வாரிச பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. அப்பா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை இல்ல. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்ல. என்னோட கோபம் அதிகமாகறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து வெளியே போயிடு. அப்பா அது இல்லப்பா. போன்னு சொன்னா புரியாதா உனக்கு? நான் சொன்னது காதுல விழலையா? இப்ப போறியா இல்லையா? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. ஒண்ணு. அப்பா அப்பா அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா அப்பா உள்ள போ. அப்பா அப்பா கதவு திறங்க. அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா கதவு திறங்க. என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ப்பா. அப்பா ப்ளீஸ் பா, கதவு திறங்க. அப்பா ப்ளீஸ். அப்பா நான் நினைச்சதை செய்யதான் போறேன். நட்சத்திராவை எப்படியாவது நடன ஆட வைக்கதான் போறேன்.